பரணி ஜோதிட நிலையம் வழங்கும் தாமதமான திருமணத்திற்கான விளக்கம். எதனால் திருமணம் தாமதமாகிறது? 1. 7ல் செவ்வாய் இருப்பது, 7ல் சுக்கிரன் இருப்பது, 7ல் ராகு அல்லது கேது இருப்பது. இன்னொன்று 7ஆம் அதிபதி தசை நடப்பது, இதனால் கூட தாமதமாகும். 7ஆம் இடத்திலே சுக்கிரன் சூரியன் இருப்பது, சுக்கிரனுக்கு அஸ்தங்கமனம் ஆகிடும். 7ஆம் இடத்துல குரு இருந்து வக்கரம் பெற்ற குருவாகவோ அல்லது 7ஆம் அதிபதியே குரு 7ஆம் இடத்துல இருந்தால் காரகோ பாவனாசி, இது மாதிரி விஷயங்கள்னால தாமதமாகும். சரி, இது மாதிரி தாமதமான திருமணத்திற்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, பெருமாள் தாயார் 2 பக்கமும் தாயார் இருப்பாங்க, ஸ்ரீதேவி பூதேவி பெருமாள். இந்த ஸ்ரீதேவி பூதேவின்னு சொல்லுகின்ற இந்த 2 நபர்களுக்கும் பெருமாளுக்கு வந்து 45 கொம்பு மஞ்சள், விரல் மஞ்சள்னு சொல்லக்கூடிய அந்த விரல் மஞ்சளை சரமாக கட்டி பெருமாளுக்கு சாத்த வேண்டும். ஸ்ரீதேவி பூதேவிக்கு 33 2 பக்கமும் இருக்கிற ஸ்ரீதேவிக்கு பூதேவிக்கும் சாத்த வேண்டும். 33 66, ஒரு 42 கொம்பு மஞ்சள், 108 கொம்பு மஞ்சளை 3 பிரிவாக பிரித்து போடணும். 1. 5 சுமங்கலிக்கு பாத பூஜை செய்யணும். சுமங்கலை மட்டும் நிற்க வச்சு அவங்களுக்கு பாத பூஜை செய்து வீட்டிலே செய்யணும். வீட்டிலே செய்து அவங்களுக்கு ஒரு ரவிக்கு துணியோ அல்லது இது மாதிரி எதனா பொருட்கள் கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு உணவு வழங்க வேண்டும். தயிர் சாதமோ அல்லது வேறு ஏதோ சாதங்கள் கொடுக்கணும். 1, 2 வழி. 3வது பசுமாட்டிற்கு வந்து குளப்பாட்டி பூஜை செய்து அதை மாட்டு வீட்டு உள்ள அழைச்சின்னு போய் அங்கே கிரகப்பிரவேசத்துக்கு செய்கிற மாதிரி இது கொடுக்குவோம். வெல்லம், அரிசி, வாழைப்பழம். இது கூட முன்னால் பச்சை பயிறு ஊற வச்சு, வியாழக்கிழமை பச்சை பயிறு ஊற வச்சு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அதை பிசிற வேணாம், அப்படியே சாதாரணமாக கலந்து கொடுத்திங்கன்னா அந்த தாம்பாளத்தட்டில் இருக்கிற ஓரம் இருக்கிற அந்த அரிசி எடுத்து 2 வாயில் போட்டுன்னா 1 வாரத்துக்குள்ளே திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறும். 2. 3வது ரங்கநாதர் இருக்கின்ற கோவில். இப்போ சென்னை பக்கம் அப்படின்னா சென்னை பக்கம் பல்லாவரம் பக்கத்தில் இருக்குது அந்த கோவில். இங்கே திருமால்பாடி பெருமாள் கோவில், ஸ்ரீரங்கம் கோவில், திருவரங்கம் கோவில், இது மாதிரி ரங்கநாதர் பள்ளி கொண்டுள்ள இடத்துல போயிட்டு ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை பண்ணி அவங்களுக்கு அந்த ஆலயத்தில் வந்து கல்கண்டு, திராட்சை இதை வந்து சாமிக்கிட்ட கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உடனே திருமணம் நடக்கும். அது அமாவாசை அன்னைக்கு செய்யணும். ரங்கநாதரை சேவிப்பது அமாவாசை அன்னைக்கு செய்யணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பசுமாட்டுக்கு பூஜை செய்கிறது நல்லது. சனிக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீதேவி பூதேவிக்கு இது ஒவ்வொரு வாரம் பண்ணலாம், தொடர்ந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை, நேரம் கிடைக்கும்போது பண்ணணும். அதே மாதிரி 7ல் ராகு இருக்குது அப்படின்னா தோஷம் கொடுக்குமா? கொடுக்காது. எந்த கிரகமும் எல்லாம் தெய்வத்தன்மை வாழ்ந்தது, அதனால் தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. சரி, 7ல் ராகு இருக்குது அப்படின்னா ராகு காலத்தில் வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பொதுவாகவே எந்த நாள் ராகு காலமாக இருந்தாலும் பரவாயில்ல, ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு எண்ணெயில் விளக்கேற்றணும். விளக்கு எண்ணெய்னது 2 அர்த்தம். தீப யாத்திரை எண்ணெயில் விளக்கு எண்ணெய், அந்த விளக்கு எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபட்டால் உடனே திருமண தடை நீங்கும். சரி, சுக்கிரன் 7ல் இருக்குது, அது என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன விஷயம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி வசி வசி அப்படின்றத தொடர்ந்து ஜபிச்சுன்னு வந்தாவே அந்த சுக்கிரனுடைய காரகம் நம்மளுக்கு வீரியமாகும், சீக்கிரம் திருமணம் நடைபெறும். அதே மாதிரி 7ல் செவ்வாய் இருக்குது, செவ்வாய் இருக்கிறதுனால தோஷமான 7ல் செவ்வாய் இருந்தால் பல வீடுகளை கட்டுவார்கள். அதனால் 7ல் செவ்வாய் இருக்கும்போது ஓம் ஸ்ரீம் பகிலாமுகி வசி வசி அப்படின்னு தினமும் சொல்லின்னு வரலாம். 108, 1008 சொல்லின்னு வரலாம். அதை சொல்லின்னு வரும்பொழுது திருமண தடைகள் விலகும். 7ல் ராகு இருக்குது அப்படின்னா ஓம் ஸ்ரீம் சின்ன மஸ்தா வசி வசி அப்படின்ற மந்திரங்களை ஜபிக்கணும். அதே மாதிரி 7ல் கேது இருக்குது. சரி, 7ஆம் அதிபதி கூட கேது இருக்குது, ராகு இருக்குது. 7ஆம் அதிபதி புதனாக கூட இருக்கலாம். அவங்க கூட இந்த ராகு, கேது, செவ்வாய், சுக்கிரன் இது மாதிரி இருக்கும்போது கலத்தரங்கள் கெடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் இருக்கும்போது கேது 7ல் இருக்கும்போது அவங்களுக்கு தூமவதி வசி வசி, ஓம் ஸ்ரீம் தூமவதி வசி வசி என்ற மந்திரங்களை ஜபித்து வந்தால் கூடிய விரைவில் திருமணம் நடைபெறும். இதற்காக ராமேஸ்வரம் இதெல்லாம் போக வேண்டியது நல்லது தான், போகலாம். அங்கே போய் பிரார்த்தனை செய்யறதில்லை.
ஏதோ ஒரு எண்ணத்தில் மறந்துட்டு வந்துடுறோம். அதனால் வீட்டில் இருந்தபடியே இதை செய்கிறது நல்லது. அதே மாதிரி 3 சதுர்த்தி, வளர்பிறை, தேய்பிறை, திரும்பி வளர்பிறை, இது மாதிரி 3 சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு வந்து இது இருக்கு, விநாயகருக்கு வந்து அருகம்பில்லால் அர்ச்சனை பண்ணலாம். அதுபோக விநாயகருக்கு தும்பப்பூ 108 தும்பப்பூ வச்சு வழிபடலாம். 108 எண்ண முடியாது, அதனால் 108 மந்திரம் சொல்கிற வரையிலும் இது பண்ணலாம். அதே மாதிரி திருமணமாகன அப்படின்னும்போது விநாயகருக்கே பண்ண வேண்டியது அந்த அரச இலை இருக்குல்ல, இந்த அரச இலையில் அர்ச்சனை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த துன்பங்கள் நீங்கி அரசனை போல ஒரு வாழ்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் திருமண தோஷங்கள் விலகிறதுக்கும் திருமண தடைகள் விலகிறதுக்கும் எளிய முறையிலான தாந்திரிக பரிகாரங்கள் இன்று உங்களிடம் பகிர்ந்தளித்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.